What is a given debt here? Total cost. ரைட்டுங்களா? அப்போ சி ஆஃப் எக்ஸுங்கிறது டோட்டல் காஸ்ட் சொல்லிக்கிறாங்க. அசோசியேட் வித் த ப்ரொடியூஷன் எக்ஸ் யூனிட்ஸ். இப்போ யூனிட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஷன் வந்து இதாகுதுங்க. ஐட்டம் இஸ் கிவன் பை. ஓகேங்களா? அப்போ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சி ஆஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. சி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 0.007 எக்ஸ் கியூப் மைனஸ் 0.003 எக்ஸ் ஸ்கொயர் plus 15x plus 4000. கரெக்டாக தானே? மார்ஜினல் காஸ்ட், ஃபைண்ட் மார்ஜினல் காஸ்ட். அப்போ மார்ஜினல் காஸ்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் தான் நீங்கள் டிசி பை டிஎக்ஸ். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சரிங்களா? எத்தனை யூனிட்டுக்கு இருக்கிறாங்க? அட் 17 யூனிட்ங்கிறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 17. சரிங்களா? அட் எக்ஸ் ஈக்குவல் டு 17 நம்ம என்ன வேல்யூஸ் வருது, மார்ஜினல் காஸ்டோட வேல்யூ வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா கண்ணு? ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. டெரிவேட்டிவ் வேல்யூ கண்டுபிடிக்கிற எக்ஸோட வேல்யூஸ் நீ சப்மிட் பண்ணுற, அதோட முடிஞ்சு. சரியாம்மா? ரோகன் கேட்குதா? ஓகே சார். அப்போ சொல்லுங்க, டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. டி பை டிஎக்ஸா என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ 0.007 எக்ஸ் கியூப் minus 0.003 x squared correct or wrong? Yes sir. Okay, अब इधर डेरिवेटिव वाली सोल रहा है ना? डेरिवेटिव वाली என்ன வரும்மா? Second derivative sir. First derivative with respect to x. அப்ப என்ன கிடைக்கும் சொல்றாங்க? Sir dc by dx. c ஓட வேல்யூ என்ன? இது c. கரெக்ட்டுங்களா? c ஓட வேல்யூ இதுதான். கரெக்ட்டுங்களா? ரோகன் என்னது வர்க் பண்ணிட்டு இருக்கீயா? இல்ல சார், டவுட் பார்த்தேன். சொல்லுங்க, இந்த இடத்துல என்ன புரியுதுன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுவுமே பண்ணல, சி ஆஃப் எக்ஸ் அவன் கொடுத்துட்டான். இங்க அடிஷனல் என்ன சொல்லுன்னா மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்டோட ஃபார்முலா இதுதான், மார்ஜினல் காஸ்ட். சரிங்களா? இந்த ஃபார்முலா தான் மார்ஜினல் காஸ்ட். அண்ட் டிசிஎக்ஸ். ஆமா, அதான் மார்ஜினல் காஸ்டோட ஃபார்முலா. 17 யூனிட் சொன்னோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 17 எழுதிக்கணும். யூனிட்டுங்கிறது அவனை ஆல்ரெடி சொல்லிட்டான், எக்ஸ் தான் யூனிட் இருப்பான். அதாவது 17 யூனிட்ஸ்னா எக்ஸோட வேல்யூ 17ல மார்ஜினல் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறோம். சரிங்களா? அது எப்படி சார்? எக்ஸோட அது கடைசியில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா சார்? ஆமா, எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல சப்மிட் பண்ணணும். எண்ட் ஆஃப் ரிசல்ட். ஓகே ஓகே ஓகே. வேற என்ன வேணுங்கண்ணா? அதை டிஃபரன்ஷியேட் பண்றேன் சார் ஃபர்ஸ்ட். அவ்வளோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணி சொல்லி பார்க்கலாம். 7 into x cube கூட டெரிவேட்டிவ் நம்ம ஒரே நிமிஷம் சார். சார் 10 power minus 3 அந்த மாதிரி போட்டுருக்கீங்க. டெசிமலா இருக்குறாங்கண்ணே. டெசிமலா இருக்கும்போது இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு சயின்டிஃபிக் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா டெசிமல் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக ஆகிறதுக்கு கடைசியாக நம்ம டெசிமல் வச்சுக்கலாம். சரிங்களா? சொல்கிறாங்கண்ணே. 3 into 7 என்னது 21. 21 3 into 0 அதான் சார். 3 into 7 into 10 power minus 3 minus 3 into 2 எவ்வளோப்பா? 6 6x into 10 power minus 3. ரெண்டுமே 10 power minus 3 தான். சரிங்களா? ப்ளஸ் 50. கரெக்டாமா? கரெக்ட். எக்ஸ் சொல்லுமா? அட் எக்ஸ் ஈக்குவல் 17 சப்மிட் பண்ணலாமா? ஓகே சார். சப்மிட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 21 into 17 square into 10 power minus 3. கரெக்டாமா? மைனஸ் 6 into 17 6 into 17 into 10 power minus 3 plus 50. கரெக்டாப்பா?
ஓகே சார். இப்போ யாரெல்லாம் காமன் எடுக்கலாம்? 10 பவர் மைனஸ் 3 2 இருக்கிறாங்க, ஒரு 17 இருக்கிறாங்க. அவங்க மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கணும். அப்போ தான் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம உள்ள கொண்டு போய்க்கணும். அப்போ சார் ரெண்டு 2 வருதா சார் உங்களுக்கு? சொல்லு ரோகன். 2 17 வருதா சார்? ஆமாம், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குதுல்ல, எக்ஸ் ஈக்குவல் 17, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அதுதான் 2 டைம் எக்ஸ். சொல்லு ரோகன். அதை மிஸ் பண்ணிட்டேன் சார். ஆமாம், 17 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 21 into 17 minus 6 plus 15. இதை சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. 10 power 3 0 இருந்தது சார் மேலே. 10 power minus 3 minus 3. அது இருக்கட்டும், அது கடைசியாக 10 பவர் மைனஸ் 3 வந்து 0.001. இதுதான் நம்மளுடைய 10 பவர் மைனஸ் 3 வேல்யூ. நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம் அதை. அந்த ரிசல்ட் கடைசியாக பண்ணிக்கலாம்டாக்குன்னு. ஓகே சார். அதை நான் இங்கே யார் யார் காமன் ஆகிறா? ஒரு 17 ரெண்டுக்கும் காமன் ஆகிறாங்க, 10 பவர் மைனஸ் 3 ரெண்டுக்கும் காமன் ஆகிறாங்க. ஆனால் ரெண்டையும் நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ அதை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணு. 21 into 17 எவ்வளோ கிடைக்குமா? 21 into 17 2 into 17 எவ்வளோ தெரியும்? 340. அப்போ 340 + 17 357 வரானு பாருப்பா. 357 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஒரே நிமிஷம் சார் பார்க்குறேன். ம். ஆ 357 வருது சார். அப்போ இந்த 17 மட்டும் இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால், இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 351 வருது. கரெக்டுங்களா? அப்போ 351 into 17 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 351 வருது சார். அதை போட்டாச்சு. 351 கரெக்டு. நான் கேட்குறது என்னன்னா, இந்த 17 into 351 17 into 351 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. பார்க்குறேன். ம். ஃபைவ் 5967 வருது சார். சூப்பர், அதே தான் வந்து வெரி குட், கரெக்டு. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. அப்போ 15ஓட இது பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்குது? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 20.967. அப்போ நியர்பை எவ்வளோ கிடைக்குது? 21. அது மார்ஜினல் காஸ்ட்னால ருபீஸ் கிடைக்குது. சரிங்களா? ருபீஸ் பர் யூனிட். ருபீஸ் பர் யூனிட் என்னது? இது மார்ஜினல் காஸ்ட் டிசி பை டிஎக்ஸோட வேல்யூ. இது எதனோடது? மார்ஜினல் காஸ்ட்டு அட் எக்ஸ் ஈக்குவல் டு 17. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 15. எனக்கு டவுட் இருக்குதா கண்ணு? ஒரே நிமிஷம் சார். சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் லென்த்தாக போகுது, மற்றபடி கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகுது.